Hi students, இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது 10th standard maths chapter 5 coordinate geometry exercise 5.4ல 10th sum பார்க்க போகிறோம். 10th sumல என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க. Find the equation of a straight line through the intersection of lines 5x minus 6y is equal to 2, 3x plus 2y is equal to 10 and perpendicular to the line 4x minus 7y plus 13 equal to 0. என்ன சொல்லியிருக்காங்க, ஃபைண்ட் த ஈக்குவேஷன் ஆஃப் எ ஸ்ட்ரைட் லைன். ஒரு ஸ்ட்ரைட் லைனோட ஈக்குவேஷன் என்னன்னு கேட்டிருக்காங்க. அந்த லைன் எது வழியாக பாஸ் ஆகுதான்? த்ரூ த இன்டர்செக்ஷன் ஆஃப் லைன்ஸ். இந்த ரெண்டு லைனும் இன்டர்செக்ட் பண்ணுற பாயிண்ட் வழியாக இந்த லைன் வந்து பாஸ் ஆகுது. இந்த ரெண்டு லைனும் இன்டர்செக்ட் பண்ணுது. இப்போ இந்த லைன் வந்து 5x minus 6y equal to 2ன்னு வச்சுக்கோங்க. இந்த லைன் வந்து 3x plus 2y plus 10ன்னு வச்சுக்கோம். இப்போ இந்த ரெண்டு லைனும் இன்டர்செக்ட் பண்ணுற பாயிண்ட், இந்த பாயிண்ட் வழியாக தான் நம்ம கண்டுபிடிக்க வேண்டிய ஈக்குவேஷனோட லைன் வந்து பாஸ் ஆகுது சொல்லியிருக்காங்க. அண்ட் திஸ் லைன் இஸ் பெர்பெண்டிகுலர் டு த லைன். இந்த லைன் வந்து எந்த லைன் கூட பெர்பெண்டிகுலராக இருக்குது? 4x minus 7y plus 13 அப்படிங்கிற லைன் கூட பெர்பெண்டிகுலராக இருக்குது. அதாவது ஒன்றுக்கு ஒன்று 90 டிகிரியில் மீட் பண்ணுது, இன்டர்செக்ட் பண்ணுது. ஓகேவா? இப்போ நம்ம கண்டுபிடிக்க வேண்டிய லைனோட ஈக்குவேஷன் வந்து எந்த லைனோட ஈக்குவேஷன், இந்த லைனோட ஈக்குவேஷன் என்னன்னு ஃபைன் பண்ண சொல்லியிருக்காங்க. ஓகே, ஈக்குவேஷன் லைனோட ஈக்குவேஷன் ஃபைன் பண்ணாலே நமக்கு என்ன ஃபார்முலாஸ்லாம் தெரியும்? ரெண்டு பாயிண்ட்டு, இந்த லைனோட ரெண்டு பாயிண்ட்டு கொடுத்துருந்தாங்கன்னா 2 பாயிண்ட் ஃபார்ம் யூஸ் பண்ணலாம். அப்படி இல்லை ஒரு பாயிண்ட்டும் ஒரு ஸ்லோப்பும் கொடுத்துருந்தாங்கன்னா பாயிண்ட் ஸ்லோப் ஃபார்ம் வந்து யூஸ் பண்ணலாம். இல்லைனா இன்டர்செப்ட்ஸ் கொடுத்துருந்தாங்கன்னா இன்டர்செப்ட் ஃபார்ம் யூஸ் பண்ணலாம். இங்கே இன்டர்செப்ட் அப்படிங்கிற லைனே எந்த இதுவுமே சொல்லவே இல்லை. ஸோ அதை விட்டுருங்க. அப்போ 2 பாயிண்ட்ஸ் ஃபார்ம் யூஸ் பண்ண முடியுமான்னு பாருங்கள். இதில் ஏதாவது பாயிண்ட் கொடுத்துருக்காங்களா? ஒரே ஒரு பாயிண்ட் வழியாக பாஸ் ஆகும்னு சொல்லிட்டாங்க. அந்த பாயிண்ட்டும் நம்ம தான் ஃபைன் பண்ணணும். இன்னொரு பாயிண்ட் வந்து ஃபைன் பண்ணுறதுக்கு சான்ஸே இல்லை. ஸோ 2 பாயிண்ட் ஃபார்மும் யூஸ் பண்ண முடியாது. வேறு என்ன யூஸ் பண்ணலாம்? இந்த ஒரு பாயிண்ட் இருக்குது. இப்போ இந்த ரெண்டு ஈக்குவேஷனும் இன்டர்செக்ட் பண்ணுற பாயிண்ட்டை நம்ம ஃபைன் பண்ணுவோம். ஸோ அதுலேருந்து ஒரு பாயிண்ட் நமக்கு கிடைக்குது. ஓகே, அப்புறமா என்ன சொல்லியிருக்காங்க? இந்த ரெண்டு லைனும் ஒன்றுக்கு ஒன்று பெர்பெண்டிகுலர்னு சொல்லிட்டாங்க. பெர்பெண்டிகுலர்னால் ரெண்டு ஸ்லோப்பையும், இந்த லைனோட ஸ்லோப்பையும் இந்த லைனோட ஸ்லோப்பையும் மல்டிப்ளை பண்ணால் நமக்கு -1 வரும். அதை யூஸ் பண்ணி இந்த லைனோட ஸ்லோப் கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ ஒரு பாயிண்ட்டு ஒரு ஸ்லோப் தெரிஞ்சிச்சுன்னா நம்ம பாயிண்ட் ஸ்லோப் ஃபார்ம் யூஸ் பண்ணி இந்த லைனோட ஈக்குவேஷன் நம்ம ஃபைன் பண்ணிடலாம். அப்போ நமக்கு என்ன வேலைலாம் இருக்குது? ஃபஸ்ட்டு இந்த பாயிண்ட் கண்டுபிடிக்கணும், அதுக்கப்புறம் இந்த லைனோட ஸ்லோப் கண்டுபிடிக்கணும், அதிலேருந்து இதோட ஸ்லோப் கண்டுபிடிச்சிட்டா போதும். ஓகேவா? இப்போ இந்த ரெண்டு ஈக்குவேஷன் ஒன்றுக்கு ஒன்று இன்டர்செக்ட் பண்ணுது. இன்டர்செக்ஷன் அப்படிங்கிற வேர்டு வந்துட்டுனாலே நம்ம என்ன தான் பண்ணணும்? இந்த ரெண்டு ஈக்குவேஷனையும் சால்வ் பண்ணணும். சால்வ் பண்ணால் நமக்கு எக்ஸு ஒய்யோட பாயிண்ட் கிடைக்கும். எக்ஸ் வேல்யூவோட ஒய் வேல்யூவும் கிடைக்குமா? அந்த பாயிண்ட் தான் என்னது? இந்த இன்டர்செக்ஷன் பாயிண்ட்டு. ஓகேவா? இப்போ ஃபஸ்ட்டு நம்ம பண்ணுறது இந்த ரெண்டு ஈக்குவேஷனையும் சால்வ் பண்ண போகிறோம். கிவன் லைன்ஸ் ஆர் என்னெல்லாம் கொடுத்துருக்காங்க? 5x minus 6y இந்த ஈக்குவல் டு 2y இந்த சைடு கொண்டு வரப்போ -2 equal to 0 and 3x plus 2y minus 10 equal to 0. இந்த 10 லெஃப்ட் சைடு கொண்டு வரப்போ -10 ஆயிருமா? ஸோ -10 equal to 0. இது ஃபஸ்ட் ஈக்குவேஷன் வச்சுக்கோங்க. இது செகண்ட் ஈக்குவேஷன். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்? சால்வ் ஃபஸ்ட் அண்ட் செகண்ட் ஈக்குவேஷன். சால்வ் ஈக்குவேஷன்ஸ் 1 and 2. நான் என்ன மெத்தட் யூஸ் பண்ண போகிறேன்? 9th நீங்கள் 3 மெத்தட்ஸ் படிச்சுப்பீங்க. எலிமினேஷன் மெத்தட், சப்ஸ்டியூஷன் மெத்தட், மல்டிப்ளிகேஷன் மெத்தட். நான் இப்போ மல்டிப்ளிகேஷன் மெத்தட் கிராஸ் மல்டிப்ளிகேஷன் மெத்தட். நான் இப்போ கிராஸ் மல்டிப்ளிகேஷன் மெத்தட் யூஸ் பண்ண போகிறேன். இப்போ இங்கே என்ன இருக்குது? எக்ஸு ஒய். ஸோ எக்ஸ் இங்கே ஒய் கான்ஸ்டன்ட் டேமுக்கு 1 போட்டுப்போம். 6 இது ஒய்யோட இதுலேருந்து தான் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ -6 ஒய்யோட கோஎஃபிஷியன்ட் என்ன இருக்குது? -6. ஸோ -6 அடுத்தது கான்ஸ்டன்ட் டேம் -2. இப்போ எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் 5. மறுபடியும் -6ல் முடிக்க போகிறோம். எதில் ஸ்டார்ட் பண்ணுறோமோ அதில் முடிச்சிடணும். அடுத்த ஈக்குவேஷன் ஒய்யோட கோஎஃபிஷியன்ட்லேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணணும். 2 -10 3 மறுபடியும் 2ல் ஸ்டார்ட் பண்ணி 2லேயே முடிச்சிட்டோம். அவ்வளோதான். அடுத்தது என்ன பண்ணோம்? எக்ஸ் பை கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்கள். -6 into -10 இஸ் +60 மைனஸ் இது ஃபார்மட்டில் இருக்கக்கூடிய மைனஸ் -2 into 2 இஸ் -4 ஈக்குவல் டு ஒய் பை -2 3s are -6 minus 5 into -10 is -50 equal to 1 by 5 2s are 10 minus
minus 6 into 3 is minus 18. ஓகேவா? அப்போ x by 60 minus of minus 4 வந்து 60 plus 4 ஆயிரும் equal to y by minus 6 minus of minus 50 வந்து plus 50 equal to 1 by 10 minus of minus 18 வந்து 10 plus 18. அடுத்தது x by 60 plus 4 is 64 equal to y by 50 minus 6 is 44 equal to 1 by 10 plus 18 is 28. இப்போ என்ன பண்ண போகிறோம்? இதையும் எடுக்க போகிறோம். x by 64 equal to 1 by 28. அப்போ x என்னவாகும்? 64 இங்கே கொண்டு வந்துருங்க. 1 into 64 is 64 by 28. இது செகண்ட் டேபிளே கேன்சல் பண்ணிட்டு போங்க. 3 2s are 6, 2 2s are 4, 1 2 is 2, 4, 16 2s are 32, 7 2s are 14. இனிமேல் கேன்சல் பண்ண முடியாது. 16 by 7. ஸோ எக்ஸோட வேல்யூ நமக்கு என்னென்னு கிடச்சிருக்கு? 16 by 7. அடுத்தது என்ன பண்ணணும்? இந்த டேர்மையும் எடுக்க போகிறோம். y by 44 equal to 1 by 28. அப்போது y is equal to 44 இங்கே வரப்போ 1 into 44 is 44 by 28. இதையும் செகண்ட் டேபிளே கேன்சல் பண்ணுங்கள். 22 1 4 11 7. அப்போ 11 by 7. இப்போ yயோட வேல்யூ நமக்கு என்னென்னு கிடச்சிருக்கு? 11 by 7. Therefore, the point of intersection is intersect பண்ணக்கூடிய பாயிண்ட் என்னன்னு கண்டுபிடிச்சிருக்கோம்? intersection is x, y. x வந்து 16 by 7 and 11 by 7. ஒரு வேளை முடிஞ்சா நம்ம இந்த பாயிண்ட் வந்து ஃபைண்ட் பண்ணிட்டோம். அடுத்தது என்ன கண்டுபிடிக்கணும்? ஸ்லோப். இந்த லைனோட ஸ்லோப் கண்டுபிடிக்க போகிறோம். அப்போ நமக்கு இந்த லைனோட ஃபஸ்ட்டு ஸ்லோப் வந்து கண்டுபிடிச்சா போதும். அப்போது ஸ்லோப் ஆஃப் equation 4x minus 7y plus 13 equal to 0 is ஸ்லோப்புக்குரிய ஃபார்முலா என்னது? m is equal to minus a by b. minus aங்கிறது xோட கோஎஃபிஷியன்ட் மைனஸ் xோட கோஎஃபிஷியன்ட் தான் a. 4 by bங்கிறது yயோட கோஎஃபிஷியன்ட் மைனஸ் b. yயோட கோஎஃபிஷியன்ட் வந்து minus 7. ஸோ minus 4 by minus 7. மைனஸும் மைனஸும் கேன்சல் ஆகி நமக்கு என்ன கிடைக்குது? 4 by 7ங்கிறது கிடைக்குது. ஓகேவா? இது வந்து எந்த லைனோட ஸ்லோப்பு? இந்த லைனோட ஸ்லோப்பு. நமக்கு தேவை இந்த லைனோட ஸ்லோப்பு. அப்போது சின்ஸ் the required line, நமக்கு தேவைப்படுற line is perpendicular to 4x minus 7y plus 13 equal to 0 அப்படிங்கிறனால since the required line is perpendicular to 4x minus 7y plus 13 equal to 0ங்கிறனால slope of the required line is என்ன பண்ணலாம்? பெர்பெண்டிகுலர்னா இதுக்கு முன்னாடியே நம்ம நிறைய இதில் பார்த்துருக்குறோம். இதோட ரெசிப்ரோக்கல்னா 4 by 7னா 7 by 4 இங்கே ப்ளஸ் 4 by 7. அப்போ இங்கே மைனஸ் போட்டுக்கணும். ரெசிப்ரோக்கல் எடுத்து இங்கே என்ன சைன் இருக்கோ அதுக்கு ஆப்போசிட் சைன். இங்கே ப்ளஸ் 4 by 7, ஸோ minus 7 by 4. ஓகேவா? இதுதான் நமக்கு நம்ம கண்டுபிடிக்க போகிற இந்த லைனோட ஸ்லோப்பு. ஓகே, இப்போ ஒரு பாயிண்ட்டும் தெரிஞ்சிச்சு, ஒரு ஸ்லோப்பும் தெரிஞ்சிச்சு. therefore equation of the required line passing through எந்த பாயிண்ட் வழியாக பாஸ் ஆகுது? எந்த பாயிண்ட் கண்டுபிடிச்சிருக்கோம்? 16 by 7, 11 by 7 and having slope minus 7 by 4 is என்ன பாயிண்ட்? என்ன ஃபார்ம் யூஸ் பண்ணலாம்? ஒரு பாயிண்ட்டும் ஒரு ஸ்லோப்பும் தெரிஞ்சிச்சு. அப்போ பாயிண்ட் ஸ்லோப் ஃபார்ம் யூஸ் பண்ணிடலாமா? y minus y1 is equal to m into x minus x1. ஓகேவா? அப்போ y minus y1ங்கிறது இது x1, இது y1. y1ங்கிறது 11 by 7 equal to mங்கிறது minus 7 by 4 into x minus x1ங்கிறது 16 by 7.
இப்போ என்ன பண்ணலாம், இதுக்கு எல்சிஎம் எடுப்போம். இங்கே பை 1 இருக்குதுன்னு அர்த்தம். அப்போ 1க்கும் 7க்கும் எல்சிஎம் 7 தான். அப்போ இங்கே 1 இருக்கனால 7ஆக மாற்றோம்னா 7ஆல் மல்டிப்ளை பண்ணணும், மேலேயும் 7ஆல் மல்டிப்ளை பண்ணுவோம். 7y minus 11 equal to minus 7/4. இங்கேயும் சேம் எல்சிஎம் எடுக்கிறப்போ 7. அப்போ இங்கே கீழே 1 இருக்குது. அப்போ இங்கே 7x minus 16. இப்போ இந்த 7ம் இந்த 7ம் கேன்சல் ஆயிருமா? அது எப்படி கேன்சல் ஆகும்? இந்த 7 இப்போ இந்த சைடு கொண்டு வரப்போ டிவிஷனில் இருக்குது, இங்கே வரப்போ மல்டிப்ளிகேஷன் மேலே வரும். அப்போ அந்த 7 இந்த 7ம் கேன்சல் ஆயிருமா? அதுக்கு தான் நான் இப்போவே கேன்சல் பண்ணிடுறேன். ஓகே, முடிஞ்சுது. அப்போது இப்போ பாருங்கள், இப்போ இங்கே -7 இப்போ எழுதிக்கோங்க. 7y minus 11 equal to -7/4 into 7x minus 16. இப்போ 4 இந்த சைடு கொண்டு வரப்போ multiplication 4 into 7y minus 11 equal to -7 into 7x minus 7யும் plus -16யும் multiply பண்ணுறப்போ மைனஸும் multiply பண்ணுறப்போ ப்ளஸ் 16யும் 7யும் multiply பண்ணி பாருங்க, -7x minus 16 போட்டாச்சு. இப்போ உள்ளே கொண்டு மல்டிப்ளை பண்ணுங்கள். 4 உள்ளே கொண்டு மல்டிப்ளை பண்ணுறப்போ 4 7s are 28y. 4யும் -11யும் மல்டிப்ளை பண்ணுறப்போ -44 equal to -7யும் 7xயும் மல்டிப்ளை பண்ணுறப்போ -49x. -7யும் -16யும் மல்டிப்ளை பண்ணுறப்போ மைனஸையும் மல்டிப்ளை பண்ணுறப்போ ப்ளஸ்ஸு 7யும் 16யும் மல்டிப்ளை பண்ணால் என்ன வருது? 112 வருது. சரி, இப்போ லெஃப்ட் சைடில் ரைட் சைடில் இருக்கிறதுலாம் லெஃப்ட் சைடு கொண்டு வந்துடலாமா? -49x வந்து லெஃப்ட் சைடு வரப்போ +49x. 28y அங்கேயே தான் இருக்குது, ஸோ சைன் சேஞ்ச் பண்ணல. -44 +112 வந்து லெஃப்ட் சைடு வரப்போ -112 ஈக்குவல் டு 0. இப்போது இது எக்ஸ் டேர்மில் வேறு எதுவுமே இல்லை, ஸோ அதை அப்படியே போட்டுக்கலாம். 49x + 28y இது ரெண்டும் சேம் சைன், மைனஸ் சைன். அப்போ ஆட் பண்ணி அதே சைன் பண்ணணும். -2 + 4 is 6. 4 + 1 is 5. 156 equal to 0. ஸோ இதுதான் நமக்கு தேவையான லைனோட ஈக்குவேஷன். therefore the equation of the record line is 49x + 28y minus 156 equal to 0 is the answer. ஓகேவா? புரிஞ்சுதா? Thank you.